வணக்கம் ஆபரலாம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள தெல்லார் நந்தம் பகுதியைச் சேர்ந்த ரோகிணி என்பவருக்கும் எல்லோருக்கும் லோகேஷ் என்பவருக்கும் காதல் ஏற்பட்டு இருவரும் பெற்றோர்கள் எதிர்ப்பை மீறி திருமணம் செய்து கொண்டனர். இவர்களுக்கு திருமணமாகி 9 மாதங்கள் ஆன நிலையில் லோகேஷின் பெற்றோர்கள் அடிக்கடி வரதட்சணை கேட்டு தொந்தரவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. ரோகிணி தன் கணவர் லோகேஷிடம், உங்கள் பெற்றோர் என்னை அடிக்கடி வரதட்சணை கேட்டு தொந்தரவு செய்கிறார்கள் என ரோகிணி தன் கணவரான லோகேஷிடம் கூறியுள்ளார். கணவர் லோகேஷ் கண்டுகொள்ளாததால் விரக்தி அடைந்த ரோகிணி நேற்று இரவு நள்ளிரவில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் ஆபிரகாம். இந்த நிலையில் திருமணம் முடிந்து 9 மாதங்களே ஆன நிலையில் தற்கொலை செய்து கொண்ட ரோகிணி சம்பவம் குறித்து விரக்தி அடைந்த ரோகிணியின் உறவினர்கள் 100க்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடி தன் மகளின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் ஆரணி சேத்துப்பட்டு நெடுஞ்சாலையில் கடுமையான போக்குவரத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த போலீசார் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பின்னர் இளமன் தற்கொலை தூண்டியதாக கூறி கணவன் லோகேஷ் மற்றும் அவருடைய பெற்றோர் மீது வழக்கு பதிவு செய்து லோகேஷை கைது செய்தனர் ஆபிரகாம். பின்னர் செய்யாறு சார் ஆட்சியர் மூலம் விசாரணை நடத்தப்பட்டு தகுந்த நடவடிக்கை எடுப்பதாக கூறி சாலை மறியல் கைவிடப்பட்டது. இதன் காரணமாக சுமார் போக்குவரத்து 2 மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது ஆபிரகாம். தகவலுக்கு நன்றி. இப்போது ராஜா.